போங்க. சந்தோஷமா இருக்கிறேன். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்னு சொல்லும்போது எனக்கு நெஞ்சு வலிக்குது. சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா தனியில் சொல்ல அழுதுக்கிறப்பா கோயிலுக்கு பாவம் அழுகுது. உள்ள போனா அழுகுறா. யாரா இருந்தா தானே? யாரும் இல்லையா உண்டா? யாருன்னா இருந்தாதான் இல்ல நாட்டு மக்கள்லாம் பேசுறாங்க. ஒரு இடம் கிடையாது பொறமாக இருக்கிறேன். நான் பொறமாக தேடியா பொறமாக தேடியான்றாங்க. அதுக்குதான் ஒரு அரண்மனை பக்கத்துல ஒரு வீடு கொடுத்துருக்காரு. அரண்மனை பார்த்து விட்டா வருமா? அது அரண்மனை சொந்தம். நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்க? உனக்கு ஒரு இடம் தாடி எப்படியான்னு கேக்குறாங்க. இப்படி செய்தா இல்ல இந்த அரண்மனையே கலாமலை ஆகி வச்சிட்டோம். சத்தம் சரியா போச்சு. சமாகர வாய் அவள் போட்ட மாதிரி தான் ஆயிடும். அவங்க என்ன பேசுவாங்க? ஓஹோ இந்த இளவரசர் மை தேடி வச்சுக்கிறாப்புல இது. அதான் என் மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டான். அவங்க உன்னதப்பா பேசுவாங்க. ஆமா ஆமா என்ன செய்யறது? என்னன்னா அரண்மனை பக்கத்துல ஒரு 3 சென்ட் இருக்குது. 3 சென்ட். அது மட்டும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா சரியா போடும். 3 சென்ட்ல என்ன பெருசா வீடு கட்ட முடியும்? 10 பேர். அதே 10 பேர் உட்காரலாம். 10 பேரா? 10 பேர் எங்க வராங்க? ஐயா தங்கத்துக்கு தான். என்ன பிரச்சனை? 3 சென்ட் போதுமா? என்ன பிரச்சனை? ரொம்ப நேரம் பாத்துக்கிறேன் நானும். நீங்க ஓவரா பாத்துறீங்க. அப்படியே மொத்தத்தை எழுதி வாங்கினாங்க. ஏமாத்த போறாங்க. எழுதி கொடுத்தானே இப்போ ஏமாத்துறாங்க. பேதியாவது போய்க்கிறாரு. ஆமா பாட்டு கணத்துக்குன்னு சாமிநாதன் எங்க வர சொல்றீங்க? சாமிநாதனா கப்பல்ல சாமிநாதன் பாட்டுக்கு நானே பாக்கல. அவர் முகமூடி போட்டு வந்திருப்பாரு. பேதியா அதனால அந்த 3 சென்ட் ஒரே 3 சென்ட் போதுமா? போதுங்க. அதுக்கு 10 பேர் தங்கலாம். அதெல்லாம் இல்லைங்க. ஏன் அப்படி தாலி இறக்குறேன்? சும்மாதுமா சொந்தக்காரலாம் எங்க தங்குவாங்க? அந்த சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. நான் மாமியார் சொன்னேன். சரிண்ணா 3 சென்ட் தானே. சரி எல்லாத்தையும் எழுதிட்டியா? தெரியாது. வாரிசு அங்க உருவாயிடுச்சு. அவ்வளவுதான். நீ கையெழுத்து போட்டு முடிஞ்சிடும். சரி ஆமா இந்த வண்டியா வேற வந்து யாருக்கு தெரியல. அதான பார்த்தேன். அது வேறப்பா உடுப்பா. நீ வேற நாங்க பேசுறது வேற. கரெக்டா இருந்தா படிச்சு பார்த்துறோம். பாப்பா ஓடி சாவு பாப்பா. அப்படியே நாங்க ஏமாத்தி வாங்கி போட போறோம். பாப்பா முடிஞ்சாட்டி வாடா ஒல்லி வர பாப்பா. என்னப்பா என்னப்பா காத்துக்கிறான். ஆமா நான் பக்கத்துல சொல்லி ஏறிட்டு அந்த ஒரு பசங்க இல்ல அவன். ஆமா சொல்ல எதுக்கு பத்தன இல்ல? ஆமா நீ பத்தினியே நான் பத்தன. நம்ம பச்சு பாடுவா படிக்கல. உங்க 2 பேரை நம்பி போடு. எங்கேயோ போயிடுவேன். கூட இருந்தா போதும். ஓட்டு பாரு எங்க போற பாரு. நான் கேக்குறேன். இது போறதுக்கு மட்டும் 4 வாட்டி படிக்கிறேன். அது போறதுக்கெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறேன். அது வேற இது வேற. போடுப்பா. எங்கேயோ போயிடுவேன் நீ. அவ்வளவுதான் விடு. அதை முடிஞ்சிச்சு. அங்கே இருங்க. பெஸ்ட் வந்துடுறேன். இருப்பா இருப்பா வராங்க. அங்கே எங்கடா சொன்ன? இங்க சொன்னேன்டா. அப்படியே அந்த பக்கம் வச்சு வாங்க. ரெண்டுல லூஸ் அண்ணி 2 தான். டாபரே ஏங்க ஜோடியா 3 செட்டி எழுதி வாங்கிக்கிறேன். நான் லூசா கட்டல 3 செட்டி எழுதிட்டுக்க. நீ வேற இங்க பாரு. வந்து பாரு. பாரு. அரண்மனை ஃபுல்லா மேப் ஃபுல்லா இருக்கு. இங்க கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப் தானே அங்க 2 ஆயா என்ன ஒரு மாதிரியா பேசிச்சு. அவங்க மது சவுத்து மொத்தத்தையும் எழுதிட்டு. அவங்க செவுத்தியா? ஆமா நாளைக்கு சவுத்தானு போக கூடாது. கேஸ்
போட்டுருவோம். எனக்கு சொந்தமாயி போச்சு. செவுத்தண்ண ஒரு சிங்கல் கூட தொடக்கூடாது. போதும் ப்ராப்பர்ட்டி சூப்பர். அவள்தான். நீ என்ன பண்ற? எதுவுமே என் பேக்ல வை. பேக்லையா? வை. நல்லா வா முறுக்கு ஏறுது. நீ தாண்டி பேக்கில் வைக்க சொன்னா நீ தாண்டி பேக்கில் வைக்க சொன்னா இந்த பேர்கிட்ட சொல்லி பாரு. பேக்ல போய் வைக்க சொன்னா எங்க வைப்பாங்க? என்ன பிரச்சனை? அறுக்குதான் இல்லையாடா? எனக்கு இது உனக்கு இது எனக்கு கோண கடை பேசுறேன். நீ பேக்கில் ஆகல் மேல் போட்டல் மேல் தம்பி போயிட்டாங்க. சரி பரவாயில்ல. அவங்க என்ன சொன்னாங்க? பேக் தர வைக்க சொன்னாங்க. பேக்கு இது முன்ன எதுடா பேக்? இது பேக்கு கேளா இதுவா பேக்? ஆமா பேக்னா இது பேக். அது இல்ல. நான் என்ன போய் எந்த வேலை பார்க்க சொல்றேன்? என்ன சாப்பிட்டேன்? நல்லா எதுவுமே சாப்பிடல. நத்தா இது நல்லா உனக்கு செலவாடுது. ஆட்டு பேக் இல்லையா? பாரு பீட்டு கையில் ஒரு ரேக்கு தான் போய் ஆட்டி ஆட்டி அது எடுத்து போய் பேக்ல என்ன பையில வை. அதேதான் உடுக்காச்சே. இந்தாதானா ஆயா ஆயா என்ன ஏமாத்து போறாங்க. ஆயா நடந்து முடியுதா? ஆயா நீ வீட்டுக்கு போறியா? நடந்து முடியாது. மகன் காடு அப்படியே அப்படியே அவங்க போய் வராங்க. அவங்க போறாங்க வருவாங்க. உட்காந்து கொண்டாங்க. ரொம்ப யாரு மருமவா? அவங்கள அவங்க அவங்க மறுப்பு இவ்வளோ இடையில விட்டு உட்காந்துக்கிறாங்க. இடையில விட்டு இன்னும் அச்சுக்குவாங்க போலுங்க. அச்சுக்குவாங்க போலுங்க. அந்த காலத்துல இருக்கலாம். நடுப்பு உட்காந்து ரெண்டு பேர் தனி உட்கார வச்சுக்கிறாங்க. பாத்தியா நல்லா வா முறுக்கு ஏறுது. ஊருக்கு வேற எல்லாமே பாத்திரம் கிளாஸ் முட்டா தேடிக்கிறேன். யாரு அது போயிட்டு வா வா கிளாஸ் விடுவேன். ஜாலியாக கிளாஸ் முட்டா மறுப்பு போனேன்னா அப்பா கிட்ட போய் சொல்லுன்னா அப்பா சிந்தி பார்த்தேன். அவ்வளோதான் விடு. அம்மா அம்மா கிட்ட ஒரு 10 ரூபாய், சித்திக்கிட்ட ஒரு 10 ரூபாய் ஜாலியாக சாப்பிட்டு நல்லா ஒழிச்சு வச்சிரு. ஓ பீரோல ஆமா மேலே வைக்கிட்டா கீழே வைக்கிட்டா? மேல வைக்காத கீழே எனக்கு எட்டாது கீழே வச்சிடுறேன். ஆமா பீரோ உயரம் அதிகமாகுதுமா, ஆனா கீழே வச்சிடறேன். சரி 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 இது டீ குத்து வந்துடுறேன். டீயா வா மொத்த சொத்து எழுதி வாங்கியாச்சு. அரண்மனை ஃபுல்லா நம்பிட்டான். அவன் என்னத்துக்கு வேஸ்டா அடிச்சு தேர்த்து எങ്ങനെ போட்டான். உண்மையாவா? ஆமா வாய தரகாது நீ, வாய தரகாது நீ. தாவணி
நடந்து விட்டது. இதுவரையில் எத்தனையோ நாடகத்தை ஆடி இருக்கிறோம் நாங்கள். அதிசயம் நடந்தது கிடையாது. இந்த ஊர் கொடுத்து வைத்திருக்கிற அதிசயம் நடந்து விட்டது. என்ன அதிசயம் என்று கேட்கிறீர்கள்? எல்லோரும் பாம்பை பார்த்திருப்பீர்கள். எந்த பாம்பாவது மலாந்தாச்சு போயிட்டு பாம்பு போய் இதான் உலக அதிசயம். நாட்டு இளவரசர் அம்மானு கையெடு 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 அவன் கை நான் காலை கூட வைப்பான். காலை கூட வைப்பான். இல்ல காலுக்கு அப்புறம் வேற ஒண்ணு போச்சு தெரியுமா? இதுக்கப்புறம் நீங்க இருக்க கூடாது. ஆமா, எங்கன்னா போய் போயிச்சுக்கோ. போய் போயிச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் இருக்குதா இல்லையா? எதுவுமே இல்ல. நான் தான் உட்காந்துங்கிறேன். மறந்துட்டீங்களா? ஏன் இந்த நாட்டு இளவரசன் நானு. உங்களுக்கு என்ன 3 சென்ட்டுக்கு தான் கையெழுத்து போட்டுக்கிறேன். 3 சென்ட். நாட்டு இளவரசன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு. கையெழுத்து போட்டேன். அதுதான்மா 3 சென்ட்டுக்கு தான்மா கை காரணமா ஜாலியா 3 சென்ட் எங்க அங்க போட்டு 3 சென்ட் கையெழுத்து போட்டு 3 சென்ட் கிடையாது. அரண்மனை மொத்தத்தை எழுதிட்டேன். அதுவும் 10,000 2,000 ரூபாய் மதில் சவுத்தி வச்சு. அவங்க வந்து சொல்லுங்க. ஆமா, ஏண்டா படிக்க சொன்னமே படிக்கிற நீ அப்படியே படிக்கத்தானே. நீங்க படிக்க வேண்டியே. தாண்டா படிக்க விடாம பண்ணோம் நாங்க 2 பேரும். 2 பேரும் நம்பி தானே கையெழுத்து போட்டேன். ஏண்டா உலகத்துல எல்லாமே நம்பி போட்டா நான் 5 கணக்குறான் போ போட்டேன். ஹலோ, நாடு நேரம் அனைத்து நீ எடுத்துக்கோ. ஐயோ நோட்டம் இதுக்கப்புறம் நீ இருக்க கூடாது. எனக்கு போதும். ஆமா, ஆசை 64 மோகம் 34 முடிஞ்சிச்சு. ஆமா, கிளம்பி எங்க அம்மா வேற ஆள் மாத்தோம். வேற ஆள் பார்த்துட்டேன். அவர் தான் இப்போ அவர் ரீடிங்ல இருக்கிறாரு இப்போ. ஆமா, இப்படி வெளியே போனோம்னா உள்ள தள்ளுவேன். அதுதான். எப்பா ரெடியா இருப்பா. அவர் பத்திரம்லாம் எடுத்துட்டு வர தேவையில்ல. அவர் கோமனை தந்தாலும் போதும். அதுதான். அதே யூஸ் பண்ணி பண்ணாடி. கோமத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இன்னும் நல்லதை செய்வோம். மூஞ்சி துடைப்போம். அப்புறம் இட்லி ஊற்றுவோம். யாரோ ஊற்றிச்சு எங்க தாத்தா தான். இல்லைன்னா இந்த நேற்று இட்லி ஊற்றின யாரு எங்க தாத்தா கோமத்தை நான் ஒரு 1 மணிலே போறேன்.
உனக்கு ஏன் ஓவரா பேச நடக்குமா தோணு வா ஹலோ பிஞ்சி அது ஓரம் பண்ணல போ இஞ்சியா ஆமா இஞ்சினா எப்படி பிஞ்சி அது மாங்காய் பிஞ்சி அதான் சாட்டா பிஞ்சின்றாங்க. ஆமா இன்னும் கொஞ்சம் நான் என்ன சொல்றேன் எதுக்காக உன்னை இங்க இருந்து அனுப்புறேன்னா இதுக்கப்புறம் நீ இருந்தனா ஆளு யாரும் வர மாட்டாங்க. அதேதான் எல்லாத்தையும் எழுதி என்கிட்ட கொடுத்துட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பொண்டாட்டிக்கு நோய் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? அது உண்மை சொல்லணும்ல, எப்படி வந்ததுன்னு எனக்கு எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும். நான் தான் ஆம்பளை, நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் பரவாயில்ல. பொண்ணு நோய் பிடிச்சி போச்சுன்னா ஏன் பிடிச்சி முதல்ல கை வச்சு நீ உனக்கு எதனா நோய்க்குதா? அது எனக்கு தானே வந்துருக்கணும். யாரு உனக்கு வராது? இதுப்பா இவ்வளோ நாள் இருக்கிறேன் என் கூட இப்ப ஊத்தா பெட்ரோல் எங்க ஊத்துற வண்டியில டேங்க்ல புகை எங்க அடிக்குது? பின்னாடி உனக்கு போக அதான் பாரி எடுத்து காட்டுனா எடுத்து காட்டுனா ஒரு உதாரணம் எதையாவது உதாரணம் சொல்லுவாங்க. புகை அடிக்கிறதுனால உதாரணம் சொல்லுவாங்க. சொல்ல வேண்டாம். என்னமா பேசுற நீ? ஏய், ஒரு பொண்டாட்டிக்கணும் நோய் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் கொடுப்பானா என்ன எதுனா அங்க போய் விசாரிச்சிருக்கணும். இல்லன்னா முதல்ல செக் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கணும். செக் பண்ணி கூட கல்யாணம் மாறி போச்சுமாப்பா. 2 பேரும் முஸ்லிம் எடுத்து கல்யாணம் பண்ணணும். அப்படிலாம் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன், கேள்வி கேட்கணும் இல்லையா? ஹாஸ்பிட்டல் பாக்கட்டா? அது எப்படி வந்து சொன்னாங்கன்னு நான் அதனால நான் ஒரு நோய் வந்துச்சு என்ன கேள்வி கேட்காத போ. இதுக்கப்புறம் நீ வரக்கூடாது போ. கிளம்பு. நான் எப்படி இது என்ன மோசமாடி? நீ போட வேசமாடி நாட்டை விட்டு இது என்ன மோசமாடி? நீ போடும் வேசமாடி. நாட்டை விட்டு நடந்தால் நாடு உன்னை சுமடி, நாடு உன்னை சுமடி.
கூட வச்சிருக்க மாட்டேன். வாயில படாம ஆஹா